கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் 1 இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் நம்மை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திற்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை இடையூறுகள், ஆனாலும் ஆண்டவர் இந்த 7 மாதங்களாக அவர் கைவிடவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் என்னங்க? இந்த 7 மாதங்களும் கண்ணிமை போல அவர் நம்மை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் வெற்றியாய் நடத்தி வந்ததற்கு காரணம் என்ன? எடுத்து வாசிக்கலாமா? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மேடு பள்ளங்கள், ஆனாலும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய சொத்த கிருபை. உலகத்துல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் 3 எதிராளிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. 1 உலகம், 2 மாமிசம், 3வது பிசாசு. இந்த 3மே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, எல்லா விஷயங்களிலும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 7 மாதங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்தது நிமித்தம் தான். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நிமித்தமும் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த காரியத்தை நிமித்தம் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையின் ரகசியம், நான் பத்திரமா இருக்கிறதற்கு காரணம், நான் பாதுகாப்பா இருக்கிறதற்கு காரணம் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்களை நிர்மூலமாக்க எவராலுமே முடியாது. உங்களை நிர்மூலமாக்க எவராலுமே முடியாது, எந்த சூழ்நிலைகளினாலும் முடியாது. காரணம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் சொல்கிறது, அவருடைய உள்ளங்கைகளில் நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 8வது மாதத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். அவருடைய கிருபை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படும். அவருடைய கிருபை உங்க குடும்ப வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய கிருபை உங்க வேலையில வெளிப்படும். அவருடைய கிருபை உங்க ஜெப வாழ்க்கையில வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாமா? அவருடைய கிருபை யாருக்குங்க வெளிப்படும்? அவருடைய கிருபை யாரோடு கூட இருக்குங்க? அவருடைய கிருபை யாருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க சொல்லலாம், எதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கும், எதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கும்? வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறதா. அவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்னங்க? பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை. பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்னங்க? பரிசுத்தத்தை காத்து கொண்டு பரிசுத்தத்தில் வாழ்கிற வாழ்க்கை. பாவம் நிறைந்த வாழ்க்கை தெய்வம் அற்ற வாழ்க்கை. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தெய்வத்தால் நிறைந்த வாழ்க்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை கர்த்தரால் நிறைக்கப்படுகிற வாழ்க்கை, பாவமற்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் பரிசுத்தவானுக்கு இணையான சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க.
1000 வாக்குத்தத்தங்கள் நம்மை தேடி வரலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய பயபக்தி நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில ஏமாந்து போகக்கூடாது. பயபக்தியான வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. பயம் என்றாலே பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, கர்த்தரோடு இசைந்திருங்க. கர்த்தரால உங்களுடைய வாழ்க்கையை நிறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளினால உங்கள் சிந்தைகளை நிறைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேலை செய்கிற இடம் செழிக்கும், உங்க குடும்பம் செழிக்கும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பேர் என்னத்தான் உங்களை தூஷித்தாலும், எத்தனை பேர் என்னத்தான் உங்களை குறைகளை உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் உங்களை பேசி ஏசினாலும் அவருடைய கிருபைய உங்க வாழ்க்கையில காத்துக்கொள்ளுங்க. பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. இந்த கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்க கவலை மாறும். உங்க வேதனைகள் நீங்கும். உங்கள் துன்பங்கள் மாறும். உங்க துயரங்கள் மாறும். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்துல பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வழிகாட்டியாக இருக்க உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். 7 மாதம் அல்ல, இந்த 8வது மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். விடுதலையின் மாதமாக இருக்கும். வெற்றியின் மாதமாக இருக்கும். ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இந்த கர்த்தருடைய இரக்கம், இந்த கர்த்தருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்களை பலப்படுத்தி நடத்துவதாக. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? 7 மாதங்கள் கடந்து வந்துட்டேன். இந்த 8வது மாதத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் எப்படி கர்த்தர் என்னை நடத்துவார்? பயத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. கர்த்தரை நம்புங்க. அவருடைய வசனத்தை நம்புங்க. அவருடைய பயபக்தியை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. எத்தனை பேர் உங்களை தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும், எத்தனை பேர் உங்களை சங்காரமாக்க வேண்டும் என்று நினைத்தாலும், எத்தனை பேர் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய கிருபை உங்களை விடவே விடாது. அவருடைய கிருபை உங்களை இறுக பிடித்துக் கொள்ளும். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய கிருபை உங்களை தப்புவிக்கும், உங்களை ஏந்தும், உங்களை சுமக்கும். எல்லா கண்களுக்கு முன்பதாக உங்களை ஆச்சரியமாய் நடத்தும். இந்த கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் நடத்துவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அடியெடுத்து வைத்திருக்கிற இவர்களை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை அவர்களை தப்புவிக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்கள் தேவைகளை சந்திங்க. 7 மாதங்களாக கண்ணிமை போல காத்த ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் இவர்களை காப்பீராக. இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இவர்கள் வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, பாடுகளினால, பிரச்சனைகளினால, வேதனைகளினால, மன உளைச்சலினால இரவும் பகலும் தூங்க முடியாமல் அவதியோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்தான் இந்த வியாதி என்னை வாட்டுகிறது? ஏன்தான் இந்த கடன் பிரச்சனை என்னை வாட்டுகிறதோ? ஏன்தான் இந்த குடும்ப பிரச்சனை என்னை வாட்டுகிறதோ என்று தூங்க முடியாமல் அவதியோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தரணும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் வேதனைகளை மாற்றும். இவர்கள் வேகுலங்களை மாற்றும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தரணும். ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். தொட்டு உதவி செய்யும். இவர்கள் தேவைகள் எல்லாம் சரி ஒரு பரிபூர்ண மாதமாக இவர்களுக்கு அமையட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.